கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ட்ரா நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 20/14/2025 இந்த 961 இந்த ரிசல்ட் ஹவுஸ் தான் டுடே நம்ம சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப்னால் யாருமே ஏமாறக்கூடாது. அதனால் கேஎல் டைமண்ட் பேக் வேணாம், ஆஃபர் போயிட்டுருக்கு. கேஎல் சீபோர்டுன்ற ஒரு மெம்பர்ஷிப் சேனலில் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் சீபோர்டுக்கான ஒரு மெம்பர்ஷிப் பேக்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் தரக்கூடியது தான், ஓகேங்களா? எந்த விதமான நஷ்டமும் யாருக்கும் கிடையாது. மறக்காமல் யார்ட்டையும் காசு கொடுத்து இந்த கெஸ்ஸிங் வாங்குறேன்ற பேச்சே வேணாம். அதனால் நீங்கள் இதில் கேஎல்சி போர்டில் மறக்காமல் எல்லோருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கிட்டோம். கேஎல்சி போர்டில் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள், மற்றபடி வேறு கேஎல் மெம்பர் இதெல்லாம் ஜாயின் பண்ண வேணாம், சரிங்களா? இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா டுடே சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி காருண்யா லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்குறது மெம்பர்ஷிப்க்குரிய என்னென்ன வின்னிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல் போர்டு வேறு லெவல் வின்னிங். அதாவது என்னென்ன நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டை பொறுத்தளவு நமக்கு 3 நம்பர் கொடுத்தோம், ஓகேங்களா? இதில் 2 நம்பர் பாஸ், அதாவது ஏபி பாஸ், ஓகேங்களா? ஓரளவுக்கு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போயிட்டுருக்குன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள், ஓகேங்களா? இது மெம்பர்ஷிப்கான ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான் இதெல்லாம், சரிங்களா? மறக்காமல் எல்லாருமே கேஎல்சி போர்டில் ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா உங்களால் எல்லா கெஸ்ஸிங்கையும் பார்த்துக்க முடியும். அது இந்த மாதம் மட்டும்தான் பேக் குறைவாக இருக்கும். அதனால் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? மறக்காமல் அந்த ஆஃபரை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதில் 5 மட்டும்தான் ஃபெயிலு, மற்றபடி 9, 6 இது நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தான், சரிங்களா? இப்போ அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் 3 டிஜிட் பாக்ஸில் பார்த்துக்கிட்டோம்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அதாவது என்ன நம்பர்னால் 261 இப்படி கொடுத்துருக்கோம். இது நமக்கு பிசி நமக்கு பாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா பிசி நமக்கு பாஸு. இதில் 2க்கு பதில் 9 வந்துருந்துச்சுன்னா ஆட்டமே வேறு, ஓகேங்களா? எப்படி வந்துச்சுன்னு தெரியலை, ஓகேங்களா? ஓகே, எனிவேஸ் வந்துருச்சு நமக்கு. இதில் பிசி வின்னு, இதில் ஏபி வின்னு, ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம வீடியோவில் 3 டிஜிட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேயும் அப்படி தாங்க. அதாவது என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்தா ஃபஸ்ட் நம்பர் எதாவது எடுத்துருக்கோம் 539 எடுத்துருக்கோம். இதில் நமக்கு 539 எடுத்துருக்கோம். இதில் அப்படியே நம்ம பவர் அண்ட் ஃப்ளிப்பாக கன்வெர்ட் பண்ணியிருந்தால் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருந்துருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. இல்லைனா இதில் ஒரு வின்னிங்கை சும்மா தட்டி தூக்கி வந்துருக்கலாம். ஏபிசிபிசியில் 19 இப்படி இறக்கிட்டோம். அது நமக்கு ஏசியில் உட்கார வேண்டியது, பட் ஆனால் அதுலேயே நமக்கு உள்ட்டாவாக தான் உட்காந்துருக்கு, ஓகேங்களா? மெம்பர்ஷிப்பை பொறுத்தளவு எந்த விதமான ஒரு லாஸையும் இருக்காது. அதே மாதிரி ஏ போர்டு நமக்கு 9 பாஸ், ஏ போர்டு 9 நமக்கு ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்கு, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதுலேயுமே ஏபிசி 9 நமக்கு பாஸ். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான், நம்மளில் ஒரு வின்னிங் தான் டுடே. வாங்க இப்போ நம்ம சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் என்னன்றதை டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்த்துருவோம், ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? வாங்க, வெறும் 4 நம்பர் மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எதை எவ்வளோ ப்ளே பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும், புரியும், சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு நம்பர் 537-128, ஓகேங்களா? 128. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 459 406, ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட்
பாக்ஸ் ஓகேங்களா. ஒரு 3 டிஜிட் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து 6 நம்பர் வரும் ஓகேங்களா. அவ்வளோதான் ஓகேங்களா. இது டோட்டலாக பார்த்துக்கிட்டோம்னா 24 நம்பர் வரும் ஓகேங்களா. 5 3 7 1 2 8 4 5 9 மற்றும் 4 0 6 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான். பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஏபி ஏசி பிசி. ஏபி ஏசி பிசிஇ ஒரு 3 நாளாகவே நமக்கு செட் ஆக மாட்டுது. அது என்னன்றதை நம்ம கிளியராக பார்த்துருவோம் சரிங்களா. யாரும் கலங்க வேணாம், அதுக்கான ஒரு சொல்யூஷன் என்னன்னு பார்த்துருவோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா 09 ஓகேங்களா. 09 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 69 மறுபடியும் 9 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கோ. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 20 அதுக்கடுத்து நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் உள்ள நம்பர் தான். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருவோம். அது நம்ம ஹைலைட்டாக மட்டும் எடுத்து நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு புரியும். ஏன்னா உங்களை போட்டு குழப்பப்படுத்த விரும்பலை. அடுத்து 4 2 ஓகேங்களா. 4 2 4 3 4 2 4 3 மற்றும் நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் 7 9. இதை மட்டும் நீங்கள் ஏபி ஏசி பிசியாகவே ப்ளே பண்ணிக்கோங்க. ஏபி ஏசி பிசியாகவே ப்ளே பண்ணிக்கோங்க. மினிமம் 2 to 5 செட்டு இப்படி போட்டு இது பண்ணிக்கோங்க சரிங்களா. இதுதான் நம்மளுடைய ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸிங் ஓகேங்களா. 9 6 1 இதையும் மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸிங்கும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. அவசரப்படாமல் லிமிட்டாக கவனமாக விளையாடுங்க, அவ்வளோதான் ஓகேங்களா. 09 6 9 2 0 4 2 4 3 மற்றும் 7 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸிங் ஏ போர்டு பி போர்டு அண்டு சி போர்டு. ஏ போர்டை பொறுத்தளவு 9 வந்திருக்கு இல்லையா, 3 வரும் 5 வரும் ஓகேங்களா. பி போர்டை பொறுத்தளவு 6 வந்துச்சுன்னா 9 0. சி போர்டை பொறுத்தளவு 1 வந்துச்சுன்னா 6 உள்ள வருவான், இல்லைன்னா 8 வருவான். இதுதான் ஓகேங்களா. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஏ போர்டு 3 இல்லைன்னா 5, பி போர்டு 9 இல்லைன்னா 0, சி போர்டு 6 இல்லைன்னா 8. இதில் 3 0 8 ஹைலைட்டாக இருக்குது. 9 கூட எடுத்துக்கோங்க சரிங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு 4 டிஜிட் 2 நம்பர். 4 டிஜிட் 2 நம்பர். ஃபஸ்ட்டு நம்பர் 9237. செகண்ட் நம்பர் 1993 ஓகேங்களா. இது நம்ம 4 டிஜிட்டு. நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். இப்படி போட்டுக்கலாம், இப்படி போட்டுக்கலாம், இல்லைன்னா இப்படி கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா. இது உங்களுடைய விஷ். 9237 1993 ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்மளுடைய ஜாம்பவனான ஆல் போர்டுக்கான ஒரு கிஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். ஆல் போர்டு சரிங்களா. ஆல் போர்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கிஸ்ஸிங் ஓகேங்களா. இதை பொறுத்தளவு 1 வரும், 4 வரும், 9 வரும், அவ்வளோதான் ஓகேங்களா. இதே வேணால் நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. 149 இப்படி ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 1 4 9 நம்மளுடைய ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங் முடிஞ்சு. நேற்றானா 9 1 வந்திருக்கு, மறுபடியும் அதே சொல்கிறேன்னா அப்படி தானே அடிக்கிறேன். மாதம் ஃபுல்லாக அப்படி தானே வந்துட்டுருக்கு, அதனால் சொல்கிறேன். ஹைலைட்டாகவும் இருந்துச்சு. இதுக்கு வந்து நம்ம 9க்கும் 6 1 3 சேர்த்து பவர் அண்ட் ஃப்ளிப்புன்னு பார்த்தாலே இவன் தான் ஹைலைட்டாக இருக்காங்க ஓகேங்களா.
இதில் 4, 9 ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. 1 அப்படியே இறக்கிடலாம். இல்லைன்னா சிம்பிள் எப்படி வரும்னு பார்த்துக்கிட்டோம்னா வெரி வெரி சிம்பிள் என்னன்றதை இப்போ நம்ம டீட்டெயிலாக ஒரு அட்டவணையை போட்டுருவோம். ஏன் கவலைப்படுறீங்க? அதாவது எப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7 7 3 9 6 1 இப்படி 3க்கு அடுத்து 1 இறங்கியிருக்கு. 1 இதில் இறங்கணும், இல்லைன்னா இதில் இறங்கணும். இதுதான் வித்தியாசம். அதாவது ABC ஓகேங்களா? இதில் 3க்கு அடுத்து 1 இப்படி இறங்கணும், இல்லை இப்படி இறங்கணும், அவ்வளோதான். 2 இல்லாமல் இப்படி இறங்குவான் பாருங்களேன். நம்ம சொன்னாலே ஏறுக்கு மாதிரி தான் இறங்குவான். அதனால் நம்ம 1 எடுத்தோன்னே ஸ்டார்டிங்கே கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய இன்றைய கெஸ்ஸிங் இதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர் மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்குண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.